ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். நம்ம சேனலில் நிறைய விதமான குழம்பு வகைகள் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. பூண்டு குழம்பு, இஞ்சி குழம்பு, சின்ன வெங்காய குழம்பு, சாதாரண உருளைக்கிழங்கு காரக்குழம்புன்னுட்டு பலவிதமான குழம்பு வகைகள் இருக்குது. சில ஊர் பக்கம் இதை காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க, சில ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. எந்த குழம்பாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த ஒரு சைட் டிஷ் இருந்ததுன்னா உங்களோட குழம்பு சாதம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு அடி அகலமாக கொஞ்சம் கனமாக இருக்க ஒரு பேனில் தாராளமாக வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துட்டு பெரிய சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் பெரிய பெரிய துண்டுகளாக 1/2 கிலோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வேக வச்சுக்கோங்க. ஆனால் உருளைக்கிழங்கு ரொம்ப குழையக்கூடாது, அதே சமயத்தில் நறுக்கு பதத்துலையும் இருக்கக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும், சில சமயம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நல்ல கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. இது போல் ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம குத்தும் பொழுது அதில் ஈஸியாக அது உள்ளே இறங்குச்சுன்னா கிழங்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கிழங்கை வடிகட்டி வச்சுக்கலாம். சப்போஸ் அதில் குச்சோ இல்லை ஃபோர்க்கோ நுழையிறதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னா கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க. அதே போல் வேக வச்ச பிறகு இந்த தண்ணியிலேயே நிறைய இருக்கக்கூடாது. உடனே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு அது நல்லா ஈரமெல்லாம் போக வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவு ட்ரையாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம தாளிப்புக்கு போயிடலாம். அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு கடாய் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் சேர்க்குறேன். 1/2 கிலோ அளவுள்ள கிழங்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் எண்ணெய் தேவைப்படும். ஆனால் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு நல்லா சூடேறின பிறகு இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து சேர்த்துக்கோங்க. பூண்டு தாராளமாக 2 கைப்பிடி அளவு உரிச்சு எடுத்து இதில் சேர்த்துருங்க. பெரிய பூண்டாக இருந்ததுன்னா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 பச்சை மிளகாய் மெல்லிஸாக நீளமாக இருந்தது அந்த அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதில் சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சு இது எல்லாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஆனால் கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. இந்த வேகிற தன்மை தான் நமக்கு தெரியணுமே தவிர இது கொஞ்சம் கூட கலர் மாறிடக்கூடாது. இப்போது 200 கிராம் அளவுள்ள வெங்காயம் இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து இதை இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு தாராளமாக இந்த ரெசிபிக்கு நம்ம சேர்க்கணுங்க. நம்ம செய்கிறது உருளைக்கிழங்கு காரப்புட்டுனா ரொம்ப காரமாக இருக்காது. இதில் நம்ம மிளகாயெல்லாம் சேர்க்கறதுனால இதுக்கு பேர் உருளைக்கிழங்கு காரப்புட்டு. இப்போது தூளுப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல ஏற்கனவே வேக வைக்கும் பொழுது கல்லுப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தூளுப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லாவே வதக்கலாம். இது போல் ஒரு பதம் வர வரைக்கும் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த சமயத்தில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து கையில் இது போல் அழுத்தி விடுங்க. ஆறுனதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் உதுத்து விட்டிங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். நீங்கள் உதுத்து கூட ஃபர்ஸ்ட்லேயே தனியாக வச்சுக்கலாம், அப்படியே உதுத்து விடணுன்றது கிடையாது. நான் காண்பிக்கிறதுக்காக ஒன்றா உதுத்து விட்டு காமிச்சேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. தீயை குறைச்சி வச்சுட்டு இதே போல் கலந்து விடுங்க. எண்ணெய் உங்களுக்கு குறைவாக இருக்குது, சப்போஸ் அடி பிடிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தீயை அதிகமாக வச்சுட்டிங்கன்னா குறைச்சி வச்சுடுங்க. எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓரங்களில் விட்டு கலந்து விடுங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லாவே சுருண்டு வரட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சோம். எந்த அளவு சூப்பராக கலர் மாறி லைட்டு ப்ரௌன் கலர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்குவம் வரைக்கும் சிம்மிலேயே இது நல்லா சுருங்கி வரணும். எந்த காரணத்தை கொண்டும் தீயை அதிகப்படுத்தி வச்சிடாதீங்க, அப்போ கலர் சேஞ்ச் ஆகிடும், டேஸ்ட்டை நமக்கு மாறிடும். இந்த சமயத்தில் எண்ணெயில் வறுத்து வச்ச உளுந்தம்பருப்பு இதில் சேர்க்குறேன். இந்த உளுந்தம்பருப்பை நீங்கள் தாளிப்புலையே கூட சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பை எண்ணெயில் வறுத்துட்டு தனியாக வச்சுருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இது போல் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்ல முறுமுறுப்பாக சாப்பிடும் பொழுது மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும்.
அதனால தான் இந்த பக்குவத்தில் சேர்த்தேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே தாளிப்புலையே சேர்த்து நீங்கள் வதக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி செய்யும் பொழுது உருளைக்கிழங்குல இருக்க அந்த ஈரப்பசை அதில் சேர்றதுனால அந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சாஃப்டாக மாறிடும். அவ்வளவுதாங்க டிஃப்ரெண்ட்டு. நல்லா சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு காரப்போட்டு இறக்குற பக்குவத்தில் ரெடியாகி வந்துருச்சு. இந்த சமயம் வந்த பிறகு இதில் நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுள்ள நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை எவ்வளவு பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவு பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா கம கமன வாசனையில் சுவையான உருளைக்கிழங்கு காரப்புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இந்த உருளைக்கிழங்கு காரப்புட்டை நீங்கள் குழம்பு வகைகள் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்குள்ளே வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். சப்பாத்தி பூரிக்கு கூட சாப்பிட கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு காரப்புட்டை குழம்பு சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.